Hello everyone, welcome to example series. இது பார்த்தீங்கன்னா lesson number 1ல இருக்கிற example number 22. ஸோ இந்த கொஷினில் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டவுட் இருந்துச்சு, அதனால் அவங்க இதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நானும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த கொஷினில் டவுட் இருக்கோ அதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதோட ஆன்சர் வந்து கூடி சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க? பி அண்ட் கியூக்கு நடுவில், இந்த பி அண்ட் கியூங்கிற பாயிண்ட்க்கு நடுவில் உங்களோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இந்த பி அண்ட் கியூக்கு நடுவில். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம சீரீஸில் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் பேரலல் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். நீங்கள் சீரீஸோட ஃபார்முலா என்ன படிச்சிருப்பீங்க? 1/c = 1/c1 + 1/c2. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குன்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது ஒரு லாங் மெத்தட். நீங்கள் சப்போஸ் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா c1c2/c1 + c2ன்னு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இது எல்சிஎம் எடுங்களேன். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா c1 + c2/c1 c2ன்னு கிடைக்குமா? இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். அப்போ சீரீஸ்க்கு இனிமேல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. பேரலலுக்கு என்ன ஃபார்முலா? பேரலல் பார்த்தீங்கன்னா c1 + c2. இவ்வளோதான் பேரலலோட ஃபார்முலா. இப்போ நல்லா பாருங்க, இந்த ரெண்டுமே எதில் இருக்குது? பேரலல்ல. தெரியுது? இந்த ரெட் கலரில் அவங்களே ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க உங்கள் புக்கில், ரொம்ப அழகாக சிம்பிளிஃபை பண்ணுறோன்ட்டு. இப்போ நல்லா பாருங்க, இது ரெண்டு இதில் இருக்குது பேரலல்ல. அப்போ 1 3 பேரலல்ல கனெக்ட் பண்ணிங்கன்னா ரிசல்டன்ட் என்ன கிடைக்கும்? 4. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 4 இருக்குது, இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்தா என்ன ஆகும்? 3 + 1 4. புரியுதா? அதே மாதிரி கீழே வாங்க, 6 2 6 2 சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்? 8. ஆல்ரெடி ஒரு 8 அங்கே இருக்குது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா? இது ரெண்டு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருக்குன்னா c1 c2/c1 + c2 ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண உடனே 4 × 4 ÷ 4 + 4 8 16/8 பார்த்தீங்கன்னா 2. அப்போ இந்த வேல்யூ 2 ஆயிரும். ஓகேவா? இதோட இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ரெண்டு சேம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அப்போ உங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதோட பாதி வரும். சப்போஸ் 3 சேம் இருக்குன்னு வச்சுக்கலாம், 3 3 3 இருக்குன்னு வச்சுக்கலாமே. 3 சேம் இருக்குன்னு சொன்னால் 3 3 3 உங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3/3 = 1. இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 இருக்குது, அப்போ 4/2, அதனால தான் 2 வந்துச்சு. அதே மாதிரி கீழே ட்ரை பண்ணீங்கன்னா 64/16 = nothing but 4. இல்லைன்னா ஷார்ட்கட் மெத்தட் என்ன? ரெண்டு சேம் வேல்யூ இருக்கா, அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, அப்போ 4 கிடைக்கும். இப்போ பாருங்க, இது ரெண்டு எதில் இருக்குது? பேரலல். பேரலல் இருக்கிறதுனால நான் என்ன சொல்லிக்கலாம்? இதோட ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 6 மைக்ரோஃபாரட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் கொஸ்டினில் டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ.